அதாவது சட்டமன்றத்துக்கு பல மரபுகள் இருக்குது, அதை தான் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம். தொடக்கத்தில் வந்து நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து தொடக்கத்தில் முடித்த பிறகு வந்து நம்ம தேசிய கீதம் பாடணும்னு இருக்குது. அதில் எனக்கு வந்து ஏன் அதை மாற்றணும்? 2 முறை தேசிய கீதம் எங்கே பாடுறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு நம்முடைய மரபு தமிழ் தாய் வாழ்த்து, அப்புறம் முடிக்கிறப்போ 2மே நம்ம மதிக்கணும், அதில் இருக்குது. அதனால் இதில் போய் ஆளுநரும் சரி, முதலமைச்சரும் சரி, ஆளுங்கட்சியும் சரி, 2ம் ஒன்றா சேர்ந்து இணைந்து செயல்படணும். இல்லை பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு தான். முரண்பாடாக இருந்ததுன்னா எவ்வளோ இப்போ சட்டங்கள் வந்து மசோதாக்கள் நிலுவையில் இருக்குது கையெழுத்து போடாமல். அதெல்லாம் வந்து போக்கணும். அல்டிமேட்லி த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு வில் பி சஃபரிங். தொழில் நிறுவனங்கள் அவங்களே செலவு பண்ணி சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரித்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கும் தமிழக அரசு வந்து கணக்கு போட்டு பணம் வசூலிக்கிறதுக்கு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இது ரொம்ப நாளாக நடந்துட்டு தான் இருக்குது, திடீர்னு ஒன்று நடக்கலையே அது. ஏன்னா இப்போ அதாவது அதுக்கு அந்தந்த துறைக்கு நல்ல நேர்மையான அமைச்சர்களை முதல்ல போடணும், வியாபாரிகளை போடக்கூடாது. அமைச்சர்கள் வந்து நேர்மையான நபர்களை போட்டால் நிச்சயமாக நல்ல வகையில் தமிழ்நாட்டுடைய தொழில்துறை, நான் பொதுவாக நான் சொல்கிறேன், யாரும் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லலை. நான் இப்போ மின்சாரத்துறையை சொல்கிறேன். நான் அப்படின்னா நல்ல நபர்களை போடுங்க, நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ள நபர்களை போடணும். அப்படி அதுதான் இது சம்மந்தமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து அன்றைக்கி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் வந்து ஆளுநர் உரை வந்து எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது, சமூக நீதிக்கான எந்த செய்தியும் அதில் இல்லைன்னு சொல்லியிருந்தார். அதில் ஆளுநர் உரை என்பது அடுத்த ஓராண்டு காலம் தமிழ்நாடு அரசு நிலைப்பாட்டை குறித்து தான் ஆளுநர் உரை இருக்கும். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, மத்திய அரசு நாங்கள் கேட்போம், மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் பல முறை சொல்லியிருக்கிறார். இது அதாவது மத்திய அரசு உடைய நிலைப்பாடு வந்து எங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு கொள்கை முடிவு இல்லை என்று ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அழுத்தம் திருத்தமாக சொல்லலை, ஒரு மாதிரி பிரதமரும் சொல்லியிருக்கிறாரு, அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. அவங்களோட நிலைப்பாடு அப்படி தான் இருக்குது. அது தெரிந்தும் தமிழக அரசு இந்த நிலைப்பாடு எடுத்தது வந்து எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம். எங்களுக்குன்னா பொதுவானவங்க, அடித்தள மக்கள். கலைஞர் அவர்கள் இருந்திருந்தாருன்னா இந்நேரம் எடுத்துகிட்டு இருப்பார். முதலமைச்சர் இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்னன்னு தெரியல, யார் அவருக்கு சுற்றி இருக்கிறவங்க எப்படி அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு. இதில் எடுத்தால் அவருக்கு தான் நல்லது. சமூக நீதினு பேசுகிறாங்க, இது சமூக நீதியோடைய முக்கியமான பிரச்சனையாக பார்க்கணும். இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புனா நாங்கள் சொல்கிறது காஸ்ட் சர்வே, நாட் காஸ்ட் சென்சஸ். காஸ்ட் சர்வேக்கும் சென்சஸுக்கும் முதல்ல வித்தியாசம் தெரியணும். அவங்க சொல்கிற நிலைப்பாடு காஸ்ட் சென்சஸ். காஸ்ட் சென்சஸ் என்பது அதில் மத்தியில் சென்சஸ் எடுக்கிறப்போ கூட ஒரு காஸ்ட் சம்மந்தமாக வரணும். இது நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி எப்போ நான் அமைச்சராக இருந்த இடத்துல 160 பேர் 170 எம்பிகளை கையெழுத்து போட்டு, அப்போ இருக்கிற சிவராஜ் பட்டேல் உள்துறை அமைச்சர்கள்லாம் போய் கையெழுத்து போட்டு அழுத்தம்லாம் கொடுத்தோம். அதன் பிறகு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததுனால பிரணாப் முகர்ஜி வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நாங்கள் காஸ்ட் சர்வே பண்ணுவோன்னு சேர்த்து அப்போது நாடாளுமன்றத்தில் ஒத்துக்கிட்டாரு. ஆனாலும் அது வேறு எதுவும் சோஷியோ எக்கனாமிக் சர்வேன்னு பண்ணாங்க. இன்றைக்கி ரிசல்ட் வரல. இப்போது 2008 இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்குங்க காஸ்ட் சர்வே பண்ணுறதுக்கு. அப்புறம் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லைன்னு எப்படி சொல்கிறாரு? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்தில் சர்வே எடுக்கலாம், மாநிலத்தில் சர்வே எடுக்கலாம், மத்தியில் சர்வே எடுக்கலாம், உள்ளாட்சியில் யார் வேணால் சர்வே எடுக்கலாம். அந்த அடிப்படையில் தான் பீகார் மாநிலத்தில் சர்வே எடுத்திருக்கிறாங்க. பீகார் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்த உடனே அவங்க சொல்கிறாங்க, உயர்நீதிமன்றம் தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி தான் பீகார் கவர்மெண்ட்டு பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க, அதனால் அது செல்லும் சொல்கிறாங்க. 1948 சென்சஸ் ஆக்ட் படி கிடையாது, 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி. அதுதான் நாங்கள் கேட்குறோம்.
பீகாரில் எடுத்து இடஒதுக்கீடு அதிகப்படுத்தியிருக்காங்க. 60 விழுக்காடுலேருந்து 75 விழுக்காடு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, பீகாரில் எடுத்ததுக்கு இன்னொரு முக்கியத்துவ அதில் ஒரு இஷ்யூ என்னென்னா, 94 லட்சம் குடும்பங்கள் பீகாரில் 6000 ரூபாய்க்கு குறைவாக வருமானம் இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த சர்வே எடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி அதில் 2 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடுத்த 2 ஆண்டு காலத்திற்குள்ளே நாங்கள் கொடுப்போம், தொழில் தொடங்குவதற்கு கொடுப்போம் என்று ஒரு திட்டம் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நாங்கள் கேட்குறோம். ஏதோ இடஒதுக்கீடுக்காக நாங்கள் அதுக்கு மட்டும் தான் கேட்கல. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் நிலைப்பாடு எப்படி இருக்குது, நிலவரம் எப்படி இருக்குது. கடைசியாக 1931 தான் வெள்ளையர்கள் வந்து கணக்கெடுப்பு நடத்தினாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு. கிட்டத்தட்ட 93 ஆண்டுகள் ஆகிறது. 93 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கணக்கெடுப்படி தான் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க. அப்போ இன்னைக்கு நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஆர்வம் இல்லையா, அக்கறை இல்லையா உங்களுக்கு? 93 ஆண்டுகளாக நமக்கு அதுக்கு முன்பு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. இடஒதுக்கீடு இந்தியாவில் கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்கு. இந்த 90 ஆண்டுகளில் எந்தெந்த சமுதாயம் வளர்ந்துருக்கு, எந்த சமுதாயம் வளரல, எது இன்னும் மோசமாக இருக்குது, அந்த கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கேற்ப நடவடிக்கையில் ஈடுபடணும்ல. அதுதானே உண்மையான சமூக நீதி. மேடை போட்டு சமூக நீதி பேசுகிறீங்க, மாநாடு நடத்துகிறீங்க, வார்த்தைக்கு வார்த்தை பேசுகிறீங்க, பெரியாருடைய வாரிசுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் இது கூட அடிப்படையில் இது எடுக்க முடியல, உங்களுக்கு மனசு வரமாட்டாதான். அதிகாரம் இருக்குது, எல்லாமே நிதி இருக்குது, அதிகாரம் இருக்குது, மனசு வரலை. ஏன் மனசு வரல எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க சுற்றி இருக்கிற அமைச்சர்கள்லாம் ஏதோ இது எடுத்துட்டா இந்த ஜாதி அதிகமாக சீட்டு கேட்பான், அந்த ஜாதி அதிகமாக சீட்டு கேட்பான், அப்படி ஏதோ கருத்து சொல்லிட்டாங்க போல இருக்கு. இது சீட்டுக்காக எல்லாம் எடுக்கிறது இல்லை. நாங்கள் எங்களுடைய முக்கியத்துவம் வந்து இது ஒவ்வொரு ஜாதியினுடைய தலை கணக்கு வேண்டாம், அந்த விவரமும் எங்களுக்கு வேண்டாம். விவரம் ஒவ்வொரு சமுதாயம் எந்த நிலையில் இருக்கு, குடிசையில் இருக்கிறாங்களா, வேலை வாய்ப்பு இருக்கா, அரசு வேலையில் இருக்கிறாங்களா, வீட்டில் கழிப்பறைகள் இருக்கா, எவ்வளோ ஏக்கர் வச்சுருக்கிறாங்க, கூலியாக இருக்கிறாங்களா, இதெல்லாமே ஒரு 19-20 குறியீடுகள் இருக்குது. அது எடுத்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி மைக்ரோ பிளானிங் பண்ணணும். எந்தெந்த மாவட்டத்தில் இவங்க இருக்கிறாங்களா, இவங்களுக்கு என்ன சிஸ்டம், நலத்திட்டங்கள் கொடுங்க, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுங்க, இடஒதுக்கீடு அதிகப்படுத்துங்க, கல்வி அதிகமாக பண்ணுங்க. அதுதானே நம்ம முக்கியமான தேவை. தமிழ்நாடு வளர்ச்சிக்கு அதுதானே வேணும். சும்மா நீங்கள் முதலீட்டாளர் மாநாடு நடத்தினா வளர்ந்துருமா தமிழ்நாடு? வளர்ந்துருமா? $1 trillion எக்கானமின்னு சொன்னால் வளர்ந்துடுமா தமிழ்நாடு? இது முதல்ல எடுங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி வேண்டுமென்றால் முதல்ல இது செய்யணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.